and honor us with his. I would like to give everyone a big applause for that. வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் டே. மேதவாக்கம் பிக் லேக் தானே, பிக் லேக் ப்ராஜெக்ட்ஸில் வந்து இப்போ ரோட்ரி கிளப் ரொம்ப அற்புதமாகவும் ரொம்ப எஃபர்ட் போட்டு இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. நான் இங்கே வர்றதுக்கு முக்கிய காரணம் வந்து ஹேமந்த் தான். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஐ திங்க் ஃப்ரம் சைல்ட்ஹுட் வி ஹவ் பீன் டுகெதர். ஸோ இட்ஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் ஹிம், வெரி நைஸ் ஆஃப் ஹிம் டு டூ ஆல் திஸ். ஏன்னா காசு இருந்தால் மட்டும் பத்தாது. ஆர்கனைசேஷன் லைக் திஸ் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துகிட்டு அவ்வளோ எஃபர்ட் எடுத்துகிட்டு அவ்வளோ மெட்டிகுலஸாக பிளான் பண்ணி அது காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணி அது அவ்வளோ ஒரு பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் வந்து இதுக்கு பின்னாடி சப்போர்ட் பண்ணி அது பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் எ ஜோக். உண்மையிலே ஐ ரியலி அப்ரிஷியேட்டட் த என்டையர் ஆல் த மெம்பர்ஸ். ஏன்னா எல்லாருமே வந்து லைஃப்பில் ரொம்ப பிஸியாக இருக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து யூ வாஸ் ஜஸ்ட் டெல்லிங் மீ இந்த மாதிரி இந்த ஃபாரஸ்ட் பண்ணால் ஒரு 4 degrees வந்து டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும் இந்த ஏரியாவில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ விச் இஸ் வெரி நம்ம வந்து அது நம்ம இருக்கிற லைஃப் ஸ்டைலில் அதெல்லாம் யோசிக்க மாட்டோம். பட் வெரி தாட்ஃபுல் அண்ட் இட்ஸ் மோஸ்ட் நீடட். இப்போ வந்து இருக்கிற குளோபல் வார்மிங்காக இருக்கட்டும், இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸாக இருக்கட்டும், இது இந்த மாதிரி எல்லாம் பண்ணால் தான் நம்ம வந்து அடுத்த ஜென்ரேஷன்லாம் உயிர் வாழ முடியும்னு நினைக்கிறேன். ஸோ congratulations and very happy to be and very proud to be here today. Thank you. Thank you sir for your beautiful words. Rotary District 3233 சரியா வருதா? Rotary District 3233 மகாவீர் போத்ரா டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ஃபார் 24-25. இந்த ரோட்டரி மாவட்டம் 32-33ல் 90+ கிளப்ஸ் ரோட்டரி கிளப் இருக்குது. அதுக்கு இன்றைக்கி ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை கேபிட்டல், சென்னை சென்ட்ரல் எலைட், சென்னை மிட் டவுன் அண்டு சென்னை சினேகம், அது இல்லாமல் சில கிளப் எல்லாமே சேர்ந்து ஒரு என்வாயர்மெண்ட்டுக்காக ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. அது வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு அறிவுறுத்தல் பேர் தான் அது. இதுக்காக இது பண்ணுறோம்னா ரோட்டரியில் செய்யாத அவனியே கிடையாது, எல்லா அவனியும் பண்ணுறோம். மோர் தென் ஒரு பெரிய லேக் ஏரியா க்ளீன் பண்ணி இது 3 years பெரிய ப்ராஜெக்ட்டு. அது வந்து நாங்கள் எவ்வளோ பண்ணாலும் எங்களை சார்ந்து எவ்வளோ செலவு செய்தாலும் ஒரு மீடியாவில் வந்து பப்ளிசிட்டி பண்ணோம்னா ஒரு சிறந்த அதில் வந்து சினிமா துறையிலையோ இல்லை கலைத்துறையிலையோ ஒரு செலிபிரிட்டி வந்து சொன்னால் தான் மக்கள் உடனே கேட்குறாங்க. அதனால் இன்றைக்கி பிரபல நடிகர் ஆர்யா மூலியமாக வச்சு இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்றைக்கி உதவி புரிந்த அனைத்து நண்பர்களுக்கும் எங்கள் நன்றி. இது இந்த வருஷத்தில் மட்டும் மோர் தென் ஒரு 50 lakhs வந்து இதுக்கு செலவு பண்ணி இந்த ப்ராஜெக்டை வந்து நடத்தியிருக்கிறோம். இன்னும் இந்த ப்ராஜெக்ட் கண்டினியூ ஆகுது. எல்லா இடத்துலையும் எங்கே கேட்டிங்கனாலும் உங்களுக்கு நீர் வளத்தை பாதுகாக்க காற்று பாதுகாக்க எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னா ஒவ்வொரு இடத்துலையும் மரங்களை வந்து நடணும், நீரை பாதுகாக்கணும், நீரை பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணணும். அந்தமாரி ஒரு அறிவுறுத்தல் தான் இந்த ரோட்டரி மாவட்டம் 32-33 சார்பாக இன்றைக்கி பெரிய ஒரு இனாகரல் ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் இந்த இடத்துல. இதுக்கு துணை புரிந்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இது மட்டும் இல்லாமல் ரோட்டரியோடைய சேவைகள் நிறைய இருக்குது. அது கண்தானமாக இருக்கட்டும், ஹெல்த்தாக இருக்கட்டும், வெல்த்தாக இருக்கட்டும், கோகிரீனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் இந்த மாவட்டம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு முக்கிய காரணமாக இருந்த இன்றைய மகிழ்ச்சி காரணமாக இருந்த சென்னை கேபிட்டல், இதுக்கு தலைவர்கள்லாம் இருக்காங்க. சென்னை கேபிட்டல்கள் அண்ட் மேஜிக் பிரசிடென்ட்ஸ் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. வணக்கம்.